சாய்ராம். சாய் என்பர்கள் அனைவருக்கும் சாயப்பாவின் அன்பும் ஆசீர்வாதமும் கிடைக்க மனதார பிரார்த்தனை செய்கிறேன். என் செல்லமே, உன் சாயப்பா சொல்லுவதை ஒரு முறை கேட்டுவிட்டு நிம்மதியாக கண்மூடி உறங்கு. நாளை வியாழன் விடியலில் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அற்புதமானது நடக்கப் போகிறது. நீ நீண்ட நாட்களாகவே எதிர்பார்த்திருந்த ஒரு நல்ல செய்தியை உன் கைகளில் நான் சேர்க்கப் போகின்றேன். நான் கொடுக்கின்ற அந்த செய்தியை நீ மனதார பெற்றுக்கொள். உன் மனம் சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கப் போகின்றது. உன் சாயப்பா உனக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைத்துத்தான் இதை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நாளை என்ன நடக்குமோ என்று யோசித்து எதை பற்றியும் கவலைப்படாமல் நான் சொன்னதை மனதில் வைத்துக்கொண்டு நிம்மதியாக சந்தோஷமாக உறங்கு. உனக்காக நான் இருக்கிறேன். உனக்கு தேவையானது எதுவோ அது நிச்சயமாக உன் சாயப்பாவால் உனக்கு கிடைத்தே தீரும். அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. உனக்கு கிடைக்காத ஒரு விஷயத்தை நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருக்காதே. அது உனக்கு கிடைக்கவில்லை எனும்போது அது உனக்கானது இல்லை என்று புரிந்து கொள். எப்போதும் உனக்கு சரியானது எதுவோ அதுவே உன்னிடத்தில் நிலைத்து நிற்கும். உனக்கு தேவையில்லாத விஷயங்கள் தான் உன்னை விட்டு விலகிச் சென்று விற்கிறது என்று நீ உண்மையை உணர்ந்து கொண்டால் இப்படி கவலைப்பட்டு கொண்டே இருக்க மாட்டாய். என் செல்லமே, உன்னை பற்றி மட்டும் யோசனை செய். உன்னுடைய குடும்பத்தில் உள்ளவர்களை பற்றி சிந்தித்துப்பார். நீ நலமாக இருந்தால்தானே அவர்களும் நலமுடன் இருப்பார்கள். நீ இப்படி கவலை தோய்ந்த முகத்தோடும் கண்ணீரோடும் வேதனையோடும் இருந்தால் உன்னை பார்த்து அவர்களும் தானே வேதனைப்படுவார்கள். அதனால்தான் உன் சாயப்பா சொல்கிறேன், என் வார்த்தையை கேள். உன் மனதில் உள்ள துன்பங்களை எல்லாம் என் பாதத்தில் வைத்துவிட்டு எதை பற்றியும் யோசிக்காமல் கண்மூடி உறங்கு. நீ எதிர்பார்த்த இடத்திலிருந்து மிகப்பெரிய ஒரு நல்ல செய்தியானது உன்னை வந்து சேரத்தான் போகிறது. நீண்ட நாட்களாகவே இது நடக்கும் என்று நீ நம்பிக்கையோடு காத்திருக்கின்றாய். அதற்கான நேரமும் காலமும் இப்போது கைகூடி வந்திருக்கிறது. அதை நீ சரியாக பயன்படுத்தி கொண்டு உன் வாழ்க்கையை மேலும் மேலும் முன்னேற்றி கொண்டே இரு. யாரும் உன்னுடைய வாழ்க்கையில் குறுக்கிடாதபடிக்கு உன் சாயப்பா ஒரு கவசமாக இருந்து உன்னை காப்பாற்றி கொண்டே இருக்கிறேன். என் மீது நம்பிக்கை வை. உன்னுடைய உழைப்பின் மீதும் உன்னுடைய தன்னம்பிக்கையின் மீதும் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. நீ நிச்சயம் வெற்றி பெறுவாய். யாரை பற்றியும் கவலைப்படாமல், யாரை பற்றியும் நினைத்து கூட பார்க்காமல் உன்னை பற்றி மட்டுமே யோசனை செய்து உன்னுடைய வாழ்க்கையை எப்படி முன்னேற்ற வேண்டும் என்ற சிந்தனையோடு ஒவ்வொரு நாளையும் தொடங்கு. அதுதான் உனக்கு நல்லது. தேவையில்லாத நபர்களை பற்றியும் தேவையில்லாத விஷயங்களை பற்றியும் யோசித்து கொண்டே இருப்பதினால் எந்த பலனுமே கிடைக்கப் போவது இல்லை. நடப்பது எதுவோ அதை பற்றி மட்டுமே நீ சிந்தித்து வாழ தொடங்கிவிட்டால் வாழ்க்கை உன் கையில் வந்துவிடும். யாருடைய வலியையும் வேதனையையும் யாருமே வாங்கி கொள்ள முடியாது. வார்த்தைகளில் வேண்டுமானால் சொல்லிக் கொள்ளலாம், உன் வலியை நான் தாங்கிக் கொள்கிறேன் என்று. ஆனால் எந்த ஒரு மனிதராலும் அப்படி செய்ய முடியாது. ஆனால் நான் சர்வசக்தி வாய்ந்தவன் அல்லவா, உன்னை படைத்தவன் அல்லவா. உன்னுடைய வலியையும் வேதனையையும் நான் தீர்த்து விடுவேன். உன்னுடைய கர்ம வினைகளை எல்லாம் என் கைகளில் நான் வாங்கிக் கொண்டேன். இனி உன்னுடைய வாழ்க்கை எப்போதும் நலமானதாகவே இருக்கும். உன்னுடைய துன்பத்திலிருந்து விடுதலை கொடுக்க என்னால் மட்டுமே முடியும். அதனால்தான் நீ என்னை சரணாகதி அடைந்திருக்கிறாய். அதை நான் செய்து முடித்தே தீருவேன். உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் சரி செய்துவிட்டு உன்னை சந்தோஷமாக வாழ வைப்பேன். தேவையில்லாத எந்த ஒரு விஷயத்திலும் நீ தலையிட வேண்டாம். நீ நல்லது என்று சொல்லும் ஒரு சில விஷயங்கள் கூட மற்றவர்களுக்கு தவறாக கூட தோன்றலாம். நீ ஏதோ பொறாமையில் சொல்கிறாய் என்று கூட அவர்கள் நினைக்கலாம். அதனால் தான் சொல்கிறேன் செல்லமே, நீ உண்டு, உன் வேலை உண்டு என்று மட்டும் இருந்து பார். உனக்கு தேவையில்லாமல் எந்த பிரச்சனைகளும் வராது. மற்றவர்கள் என்ன நினைப்பார்களோ என்றெல்லாம் நீ எதை பற்றியும் கவலைப்படாதே. உன்னுடைய வாழ்க்கை உன்னுடைய கையில்தான் இருக்கிறது என்பதை மட்டும் நம்பு. என் மீது நம்பிக்கை வை. நான் உனக்கு நல்லதைத்தானே சொல்லுவேன். நான் சொல்லும் இந்த வார்த்தைகளை உன் மனதில் பதிய வைத்துக்கொள். உனக்காக நான் இருக்கிறேன், உனக்காக அனைத்தையும் நான் செய்வேன் என்று சொல்லுபவர்கள் எல்லோருமே உனக்கு ஒரு கஷ்டம் என்று வரும்போது எங்கோ சென்று ஓடி ஒளிந்திருப்பார்கள். முன்பின் தெரியாதவர்கள் கூட உனக்காக உதவி செய்திருப்பார்கள். அதையெல்லாம் நினைத்துப்பார். அதனால் தான் சொல்லுகிறேன், உதட்டளவில் இனிக்க இனிக்க பேசுபவர்கள் எல்லோருமே நல்லவர்கள் கிடையாது. ஒரு சில நேரங்களில்
நமக்கு அறிமுகமே இல்லாதவர்கள் கூட தக்க சமயத்தில் ஒரு உதவியை செய்திருப்பார்கள். அது எல்லாமே என்னுடைய செயல்தான் என்று நீ புரிந்து கொண்டாய். அதனால் தான் இப்போது என்னை தேடி வந்திருக்கிறாய். என் செல்லமே, உன்னுடைய நல்ல குணத்தை பார்த்துதான் உனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்து உன்னை தேடி நானே வந்து விட்டேன். நான் சொல்லுவதை கேள். நாளை விடியலில் நீ எதிர்பார்த்த ஒரு நல்லதொரு மாற்றத்தை உனக்கு நான் செய்து முடித்திருப்பேன். அதை மனதார பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியோடு நீ இருக்கப் போகிறாய். என் சாயப்பா, நீங்கள் சொன்னபடியே செய்துவிட்டீர்கள் என்று ஓடோடி வந்து எனக்கு நன்றி சொல்லத்தான் போகிறாய். அப்படி ஒரு அற்புதமான விடியலைத்தான் உனக்காக நான் கொடுக்கப் போகிறேன். அதனால் எதை நினைத்தும் கவலைப்படாமல், எதை பற்றியும் சிந்தித்து கொண்டே இருக்காமல் கண்ணை மூடி அமைதியாக உறங்கு. ஓம் சாய்ராம் என்று என்னை மனதார ஒரு முறை நினைத்துவிட்டு நாளை விடியல் எனக்கு நலமாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு உறங்கு. அனைத்துமே மாறும். உனக்காக நான் மாற்றுவேன். உன்னுடைய வாழ்க்கை எவ்வளவு சிறப்பாக இருக்கப் போகிறது என்று தெரிந்து கொண்டு நீயே ஆச்சரியப்படுவாய். வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு ஏற்ற இறக்கங்கள் வருவது சாதாரணமான ஒன்றுதான். அதையெல்லாம் கடந்து செல்ல பழகி கொண்டால் உன்னுடைய மனதில் கஷ்டம் என்பதே இருக்காது. எல்லாவற்றையும் சகித்து கொண்டு வாழ்கின்ற மக்கள் ஏராளம் இருக்கிறார்கள். அவர்களை எல்லாம் நீ நினைத்து பார்த்தால் உன்னுடைய துயரமும் துன்பமும் ஒன்றுமே இல்லை என்று உனக்கு தோன்றும். உன்னுடைய துன்பங்கள் எல்லாம் சட்டென்று மாறிவிடக்கூடியது. ஆனால் நீதான் அதை பெரிதாக நினைத்து கொண்டு கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறாய். கவலைப்படாதே. அனைத்தையும் உன் சாயப்பா நான் பார்த்து கொள்கிறேன். நீ எல்லாவற்றையும் என் காலடியில் சமர்ப்பணம் செய்து விட்டாய். இனி அனைத்தையும் சாதகமானதாக மாற்றி உன்னிடத்தில் சேர்க்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன் சாயப்பா உனக்கு எப்போதும் நல்லதையே செய்வேன். என்னை நம்பு. என் ஆசீர்வாதம் பெற்ற அற்புதமான குழந்தை நீ. இனி உன் வாழ்வில் நடப்பவையாவும் நல்லதாகவே நடக்கும். நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.